So introducing the Gevi by Director Amir அப்படின்றதா வந்து இன்னைக்கான நிகழ்ச்சி. So thank you so much sir. வளர்ந்து வரக்கூடிய டீமை சப்போர்ட் பண்றதுக்காக உங்க நேரத்தை ஒதுக்கி இன்னைக்கு எங்களுக்காக வந்திருக்கிறதுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். So டீசர் ட்ரெய்லர் சாங் எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனா உங்களுக்காக கெவி படத்தோட மேக்கிங் வீடியோவை இப்போ வந்து நாங்க ப்ளே பண்ண போறோம். அதை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறமா படம் பத்தி தொடர்ந்து நிறைய விஷயங்களை பேசலாம். 80 பேர் வந்து ஒரு டென்ட் போட்டு தங்கி 110 நாட்கள் அவங்களோட முழு எஃபோர்ட்டையும் போட்டு இந்த படத்தை வந்து உருவாக்கி இருக்காங்க. நம்ம மேக்கிங் வீடியோல ஆரம்பத்துல ஒரு விஷயத்த பார்த்தோம். நம்ம எல்லாருக்கும் வந்து தினம் தினம் ஒரு செய்தியா வந்து அதை கடந்து போயிட்டு இருக்கோம். தேனியில வந்து 10 நாட்கள் உடம்பு சரியில்லாம இருந்த ஒரு பெண்மணி தொடர்ந்து அங்க மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால ஆத்த கடந்து ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாம அவங்களை தூக்கி போக முடியாம அவங்க உயிரிழந்திருக்காங்க. சோ இந்த அவல நிலை தொடர்ந்து மலை கிராமங்கள்ல நடந்துட்டு இருக்கு. ஆரம்பத்துல சொன்ன மாதிரி நமக்கு தினமும் அது ஒரு செய்தி. பட் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த படமா பதிவு செய்யணும், அழுத்தமா அதை பதிவு செய்யணும் அப்படின்னு நினைச்சதுக்காகவே கெவி படத்தோட டீமுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அண்ட் இந்த படத்தை சப்போர்ட் பண்றதுக்காக வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள், படத்தோட டீம் எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி. இசையமைப்பாளர் பாலசுப்ரமணியன் அவர்களை பேச அழைக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். மிக்க நன்றி. இங்கே எல்லாரும் சப்போர்ட் பண்ணி வந்தது. ஒரு சின்ன படத்துக்கு இவ்வளோ சப்போர்ட் கிடைக்கும்னு நினச்சதுக்கு வந்து நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. ஸோ ஃபஸ்ட்டு வந்து தமிழ் பேச முடியல அப்படின்னு சொல்லி அவர் அழுகிறாருன்றது இல்லை, அது ஒரு ரொம்ப ஆனந்த கண்ணீர் மாதிரி தான். ஏன்னா இந்த படம் வந்து இப்போது ஆரம்பித்த ஒரு படமே இல்லை. கடைசி ஒரு 5 வருஷமாக எல்லோரும் ஒன்றா ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ படம் முடியுமா முடியாதா, எடுக்க முடியுமா, ஏன்னா அந்த டெரெயின்லேருந்து எல்லா ஷூட்டிங்லேருந்து சவுண்ட்ஸ்லேருந்து எல்லாமே வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயந்தான். ஏன்னா நீங்கள் வந்து அந்த படத்தை பற்றி இன்னும் அவர் பேசும்போது இன்னும் நிறைய கிடைக்கும். அதனால தான் அவரை ஃபஸ்ட்டு கூப்பிட்டாங்க, ஆனால் அவர் பேச மாட்டேன்ட்டு போயிட்டாரு. ஸோ அந்த மாதிரி டெரெயினில் வந்து ஷூட் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் டீமோட சப்போர்ட் இல்லாமல் இண்டிவிஜுவலாக இண்டிபெண்ட்டாக எல்லாரோட க்ரௌட் ஃபண்டிங் வச்சு பண்ணுறது ஈஸியான விஷயம் இல்லை. ஏன்னா இது வரைக்கும் நானே அந்த ஊரில் போய் பார்த்ததே இல்லை. ஸோ அது இவங்க அவ்வளோ நாள் 120 நாள் ஷூட் பண்ணி இப்போ படம் பார்க்கும்போது எங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு கண்ணில் தண்ணி தான் வருது. ஏன்னா அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மொத்த டீமுக்குமே நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா எனக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மியூசிக் ஸ்கோர் பண்ணுறது கிடைச்சதுக்கு. ஸோ ரொம்ப நன்றி எல்லாருக்கும். ஸோ இங்கே மியூசிக்குமே வி ஆர் ட்ரைங் டு டூ த பெஸ்ட். ஒரு புதுவிதமான சவுண்ட் கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறோம். ஸோ ட்ரெய்லர்லேயும் சாங்லேயும் கண்டிப்பாக அடுத்தது சந்திப்போம். ஸோ இந்த படத்தை பற்றி பெஸ்ட்டாக பேசுறதுக்கு தமிழ் நீ வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து என்னோட டீமுக்கு வந்து ஃபஸ்ட் நான் தேங்க்ஸ் பண்ண நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு இதோட பயணம் வந்து ஒரு 4 வருஷம். இந்த 4 வருஷத்தில் வந்து 4 பேரோட ஆரம்பிச்ச இந்த பயணம் இன்னைக்கு 40 பேரோட. யாருமே எந்த ப்ராஜெக்ட்டுமே இது வரைக்கும் ஒர்க் பண்ண போகல. வி ஆர் இண்டிபெண்டன்ட் டேரக்டர்ஸ். இண்டிபெண்டன்ட் டேரக்டர்ஸ் அண்ட் இண்டிபெண்டன்ட் டீம். யாருமே யார்ட்டையும் ஒர்க் பண்ண முடியல. சரி நாங்கள் சேர்ந்து ஒரு படம் பண்ணலாம், அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்து இன்னைக்கு வந்து இந்த படம் வந்து நல்லபடியாக முடிஞ்சிருக்கு. இதோடைய பயணத்தை வந்து சிம்பிளாக வந்து சொல்லிட முடியாது. காரணம் என்னன்னா கெவி வந்து எங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம். அந்த படம் அதோடைய தன்மையிலிருந்து அந்த மக்கள் ஃபேஸ் பண்ணுற ஒவ்வொரு பிரச்சனையும் உண்மைத்தன்மையாகவும் அழுத்தமாகவும் மக்களுக்கான படமாக இதை முடிஞ்ச அளவுக்கு உருவாக்கியிருக்கோம். ஒவ்வொரு டைமும் அந்த மக்கள் வந்து ஃபேஸ் பண்ணுற பிரச்சனையை வந்து ஒரு 110 days அங்கே தங்கி நாங்கள் ஷூட் பண்ணியிருக்கோம்.
இந்த 110 டேஸும் அந்த மக்கள் சுமக்கிற சுமையை அந்த குதிரை சுமந்துட்டு போகுது. அந்த குதிரை சுமக்கிற சுமையும் அந்த மக்கள் சுமக்கிற சுமையும் சொல்லி மாளாது. சின்ன அரிசி பருப்பு வாங்கினா கூட அந்த மக்கள் வந்து இந்த பாதியில் நடந்து போய் டவுனுக்கு போய் தான் அந்த அரிசி பருப்பு வாங்கிட்டு வரணும். சொல்ல போனா அந்த மலை கிராமத்துல ரோடு வசதி இல்லாம 5 ஊர் இருக்கு. 5 ஊருக்குமே டிஸ்டன்ஸ் வந்து 10 கிலோமீட்டர். ஒரே ஒரு ஒத்தடி பாதை மட்டும்தான். அங்க வந்து டாய்லெட் கிடையாது, மெடிக்கல் ஃபெசிலிட்டி கிடையாது. ஈவன் இவங்க ரேஷன் வாங்கினா கூட ஒரு திருவிழா மாதிரி ரேஷன் வாங்கினா அந்த பாதையில ஒட்டுமொத்த ஊரும் ஒரு 40 பேர் 50 பேர் அந்த சாக்கு பையை தூக்கிட்டு ஒரு அடிமைகள் போவாங்க பாத்தீங்களா. ஒரு அடிமைகள், ஒரு ஸ்லேவ் எப்படி வந்து இருப்பாங்களோ அந்த மாதிரி ஃபீல்ட்ல வந்து அவங்கள பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கும். அந்த 40 பேரும் அந்த ரேஷனை வாங்குறதுக்கு நடந்து போய் கொடைக்கானல் டவுன்ல வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. ரேஷன்கள் கூட அங்க கிடையாது. இந்த மாதிரி சினாரியோல வந்து அந்த மக்கள் நாங்க இருக்கும்போது வந்து மிட் நைட்டு ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. ஒரு அம்மாவுக்கு வந்து உடம்பு முடியல. ஒட்டுமொத்த ஊரும் பெரிய போராட்டம். ஈவினிங் வந்து ஒரு 6 மணி. ஆக்சுவலி என்னன்னா அங்க வந்து நீங்க ஃபாரஸ்ட்ல போனீங்கன்னா நம்ம இங்க இருக்கிற ஸ்ட்ரீட் லைட்ஸ் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஒரு ஒத்தடி பாதை, அனிமல்ஸ் அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கோம். அந்த ஒத்தடி பாதையில மிட் நைட்ல ஏத்தம் ஸ்லோப்ல வந்து நம்மளால மூச்சு பிடிச்ச மாதிரி ஒரு 5 நிமிஷம் கூட நடக்க முடியாது. ஆனா வேற வழியே இல்லை. மழை வந்தாலும் சரி, புயல் அடிச்சாலும் சரி, அந்த மக்கள் அந்த பாதையை யூஸ் பண்ணி ஆகணுன்ற கட்டாயம் வந்து வேற வழி இல்லாம சாவுன்றது வந்து நம்ம பிறக்கிறோம் இறக்குறோம் எல்லாமே வந்து இயற்கையா நடந்தா சந்தோஷம். ஆனா அதை மீறி அவங்க மேல நடக்கிறது வந்து பயங்கரமான வன்முறை. இந்த வன்முறை வந்து யாரை தப்பு சொல்றதுன்னு சொல்லல. பட் இந்த நிலைமை மாறுன்ற ஒரே ஒரு மோட்டிவ் தான் இந்த படம். எப்படியாவது யாராவது இந்த நிலைமையை மாத்திர மாட்டாங்களா? நான் இவங்க அவங்க சொல்ல விரும்பல. எப்படியாவது இந்த நிலைமை மாறணும். யாராவது பார்வைக்கு இந்த ஊர் போகணும். இந்த மக்கள் வந்து டெய்லியும் நடந்து போய் கொடைக்கானல் டவுன் இருக்கிற எல்லாரையும் பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. பஸ் போகுது, காரு போகுது, ஆட்டோ போகுது, 2 வீலர் போகுது, எல்லாமே போகுது. அவங்க கொடைக்கானல போயிட்டு அரிசி பருப்பு வாங்கிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு திருப்பி அவங்க ஊருக்கு நடந்து தான் வந்தாகும். அவங்க மன வலிமை இத்தனை ஆண்டு காலமா ஓல்டு கொடை கிட்டத்தட்ட 800 வருஷமா அந்த ஊர் இருக்கு. கொடைக்கானலுக்கு ரோடு வந்துச்சு, அந்த ஊருக்கு ரோடு வரல. ஆனா கொடைக்கானல் ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்கன்னா அந்த ஊர் தான் கொடைக்கானலுடைய ஆர்ஜினே. அதுதான் அந்த ஊர் தான் கொடைக்கானலுடைய ஆர்ஜின். ஆனா கொடைக்கானல் டூரிசம்ன்றதுனால கொடைக்கானலுக்கு ரோடு வந்துருச்சு, அந்த இடத்துக்கு வந்து ரோடு வரல. அவங்க அந்த மக்கள்கிட்ட நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்களுடைய ஒரு கேள்வி என்னவா இருக்கு அப்படின்னா, இன்னைக்கும் வந்து அவங்க வந்து வயசானவங்க எல்லாமே வந்து அழுகுறாங்க. எப்படியாவது வந்து எங்க நிலைமை மாறிடாதா, என்னுடைய பேரன் என் பேத்தி. இப்ப நீங்க டோலி பார்த்துருப்பீங்க. அதில் சொல்ற ஒரே ஒரு விஷயம்தான். அவங்க தாத்தா சுமந்து, அவங்க அப்பா சுமந்து, இன்னைக்கு இவங்க சுமந்து, நாளைக்கு வேற யாரோ சுமந்து தோல் பெட்டெல்லாம் உங்களுக்கு காப்பு. நீங்க அவங்க எல்லாருடைய தோல் பட்டியும் பாத்தீங்கன்னா அந்த மூங்கில் கம்பு இருக்கு பாத்தீங்களா, நீங்க டோலி பார்த்துருப்பீங்க. அந்த மூங்கில் கம்பு வந்து இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வயசானவங்க எல்லாருமே காப்பு காய்ச்சி போயிருக்கும். அவ்வளவு கொடுமையா தான் இன்னைக்கு வந்து அவங்க இருக்காங்க. அந்த 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 தோல் பட்டியை பார்க்கும்போது அழுவாங்க. ஆக்சுவலி என்னைக்கு இது மாறும்? திடீர்னு வந்து ஒரு தோட்டத்தில் இருப்பாங்க. இல்லை இது மாதிரி ஆயிடுச்சுடா சீக்கிரம் வாங்கினா ஊர்ல இருக்கிற எல்லாமே தனி தோட்டம். அங்க போன் டவர் கூட கிடைக்காது. நீங்க ரீச் பண்ணா கூட இப்ப சொந்தக்கார ஒருத்தர் தோட்டம் எப்ப இருக்குன்னா இதுதான் ஊரு. தோட்டத்துக்கே அந்த மலைக்குள்ள இருந்து 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தள்ளி போனாங்க. இன்கேஸ் அப்போ தோட்டத்தில் இருக்கிற ஏதாவது ஆச்சு அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன் ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு தோட்டத்திலும் போயிட்டு நடந்து போயோ ஓடி போயோ சொல்லி எல்லாரும் வந்து அசம்பிள் ஆகி, மூங்கில் வந்து ஊர்ல கிடையாது, மூங்கில் வெட்டத்துக்கு 3 கிலோமீட்டர் போகணும். அந்த அவங்கள சுமந்துருப்ப அந்த மூங்கில வெட்டத்துக்கு காட்டுக்குள்ள வந்து 3 கிலோமீட்டர் போயிட்டு அந்த மூங்கில வெட்டிட்டு வர ரெடிமேடா வச்சுக்க முடியாதுங்க. மூங்கில் காஞ்சி போயிடும். நிறைய விஷயங்கள் இருக்கு. எப்பயுமே மூங்கிலுடைய ப்ராசஸ் என்ன அப்படின்னா, ஒரு மூங்கில கட்டுறாங்க அப்படின்னா பச்சை மூங்கில் 9 கண்ணு வச்சு வெட்டுவாங்க. ஏன் 9 கண்ணு அப்படின்னா, நம்மளுடைய 5 feet 6 feet நம்முடைய ஹியூமனுடைய பாடி 5 feet 6 feet அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த லென்த்துக்கு அவங்கள கட்டிட்டு லாஸ்ட் 2 கண்ணும் கடைசி 2 கண்ணும் வந்து ஆளுங்க சுமந்துப்பாங்க. ஒட்டுமொத்த ஊர் அவங்கள தூக்கிட்டு போகும். ஊர் கூட தேர்வு இருப்பாங்க சொல்லுவாங்க பாத்தீங்களா. ஆனா இந்த குடும்பம் வந்து இந்த மாதிரி ஒரு சினாரியில வந்து வரக்கூடாது. அவ்வளவு கஷ்டமா இவ்வளவுக்கு மனசு நொந்து போயிட்டு எல்லாம் ஊரை விட்டு போறதுக்கு வந்து நிறைய பேர் அவங்க சொல்லிருக்காங்க, நீங்க வந்து இங்க ஏன் இருக்கீங்க, கிளம்பி மேல வர வேண்டியது தானே. அந்த ஒரே ஒரு கேள்வி என்னதான் எனக்கு ஒரே ஒரு இது என்னன்னா, எதுக்கு அவங்க வரணும்?
இப்போது அவங்க ஊருக்கு வந்து ஒரு கேஸ் சிலிண்டர் போகுது. என் கேள்வி அதுதான். அவங்க ஊருக்கு வந்து ஒரு கேஸ் சிலிண்டர் போகுது. ஒரு கேஸ் பில்லை வச்சு என்னால் வந்து ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் வாங்க முடியும். என்னால் வந்து பேங்க்கில் வந்து ஈஸியாக என்னால் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். அவங்களுக்கு தேவையான எல்லாமே வந்து அவங்கள தேடி போகுதுன்னு சொல்ல வரல. ஒரு கேஸ் போகுது அவங்க ஊருக்கு. அந்த இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த கேஸ் ஒரு வீட்டுக்கு எடுக்கணும்னா அந்த இந்தியன் கேஸோ இருக்கிற மற்ற கேஸ் கம்பெனி எதுவாக இருந்தாலுமே ஃபஸ்ட்டு போய் வெரிஃபை பண்ணுவாங்க. எப்பயுமே நீங்கள் கேஸ் எடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வெரிஃபை பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு 2 பேர் கேஸ்லேருந்து அந்த பாதியில் நடந்து போய் வெரிஃபை வேர்த்து விறுவிறுத்து உப்பு பூத்து அந்த ஆள் வரும்போது கேட்குறோம். ஒரு நாள் நாங்கள் வந்து ஷூட்டிங் முடிச்சு ஏறி வரோம். இந்தியன் கேஸ்லேருந்து ஒரு 2 பேர் நடந்து வந்துட்டு இருக்காங்க. எங்கெங்கே போயிட்டு வரோன்னு கேட்டால், நாங்கள் அப்போ தான் ஷூட்டிங் முடிச்சுட்டு நாங்கள் மேலே ரிட்டன் கீழே இறங்கிட்டு இருக்கோம். வெள்ளைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது உப்பு பூத்து எப்படிங்க இவங்களாம் இங்கே இருக்காங்க. மனநலம் ஒரு பேசிக்காக இருக்கிற மக்களுடைய மனநலம் என்னவா இருக்குன்னா, ஒரு நாள் நடந்ததுக்கான அவங்களுடைய மன வலிமை, ஒரு நாள் நடந்ததுக்கு அவங்க சொல்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் எப்படிங்க இந்த மக்கள் வந்து இங்க இருக்காங்கன்னு கேட்கிற அப்போ ஒவ்வொரு நாள் இதுதான் அவங்க வாழ்க்கைன்னு இருக்குல்ல. இது வந்து எப்போ மாறும், எப்படி மாறுன்ற கேள்வியோட தான் இன்னைக்கு இருக்காங்க. இந்த படம் வந்து எனக்கு அதோடைய பாதி, இந்த படம் வந்து எல்லா வழியும் மறைச்சி அவங்களுக்கு ஒரு பாதியை உருவாக்கி கொடுத்துச்சு அப்படின்னா அது மட்டுமே எங்க மொத்த டீமுக்கும் போதும். தேங்க்யூ, நன்றி. PR நிக்கில் சார் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். மலை கிராமங்கள்ல ஆம்புலன்ஸ் வசதி இல்லாம நோய்வாய்ப்பட்டவங்களை தோல்ல சுமந்துட்டு போனாங்க, டோலி கட்டி சுமந்துட்டு போனாங்க அப்படின்ற விஷயங்களை தினந்தோறும் நம்ம செய்திகள்ல பார்த்துட்டு இருக்கோம். அந்த ஒரு விஷயத்த, உண்மையான சம்பவத்தை அடிப்படையா வச்சு இந்த கெவி படத்தை உருவாக்கி இருக்காங்க. இதுக்கப்புறமும் இது மாதிரியான ஒரு நிலை மலை கிராமங்கள்ல தொடரக்கூடாது. சரியான சாலை வசதியும் சரியான ஒரு மருத்துவ வசதியும் அங்க வரணும் அப்படின்றதுதான் இந்த படம் உருவாக்கப்பட்டதுக்கான முதற் காரணம். ஜீவா சுப்பிரமணியம். இந்த படத்தில் நான் வந்து ஒரு நடிகையாக ஒர்க் பண்ணல, அக்காவாக தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். என்ன சொல்கிறது, என் கூட பிறந்த தம்பிங்க கூட என்னை அக்கான்னு ரொம்ப எல்லாம் கூப்பிட்டதில்லை. சென்னைக்கு வந்து இங்கே இருக்கிற தம்பிங்க தான் என்னை அக்கான்னு கூப்பிட்டு இருக்காங்க. அந்த விதத்தில் இந்த டீமில் இருக்கிறவங்க எல்லாருமே என் பேர் ஜீவா, ஆனால் என் பேர் ஜீவாக்கானே மாற்றிட்டாங்க. என்னை வந்து அக்கான்னு கூப்பிட்டு ஒரு மாதம் தம்பிங்களோட ட்ராவல் பண்ணியிருப்போம் எல்லாம் சேர்ந்து. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என் தம்பி தமிழ், ஜகன், ஆதவன், கிருபா, சாமி, சந்தோஷ், இந்த படத்துல சூப்பர் ஹீரோஸ் இவங்க எல்லாம். அது ஆக்ஷன் டீம் அண்ட் கேமரா டீம், ஆர்ட் டைரக்டர் அறிவு அங்க உட்காந்துருக்காரு. அவங்க இந்த படத்துல ஒர்க் பண்ணாங்க. ஒவ்வொருத்தருமே சூப்பர் ஹீரோஸ். இந்த படத்துல அவங்க கூட சாப்பிடாம இருந்துட்டு நடிச்சவங்களுக்கு சாப்பாடு நிறைய டைம் வந்து சாப்பாடு அவங்களே செஞ்சுதான் கொடுக்க முடியும், மேலிருந்துலாம் கொண்டு வர முடியாது. தண்ணியும் அவங்க கிடையாது. தண்ணி வந்து பனி உருகி ஒரு டம்ல போய் விழுந்து அதை ஃபில்டர் பண்ணி பிடிச்சி கொண்டு வருவாங்க. சில சமயம் மேலேருந்து கேன்ல தூக்கிட்டு வருவாங்க. சிவான்னு ஒரு அண்ணா எங்களுக்கு அங்கே உறுதுணையாக ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த அண்ணாவுக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியை சொல்லிக்கிறோம். இந்த படத்தில் ஒரு பாடல் கவி பேரரசு வைரமுத்து அவர்களும் தேனிசை தென்றல் தேவா சார் அவருங்க பாடியிருக்காங்க. ஸோ தம்பி பாலாவோட மியூசிக்கில் சீக்கிரம் அந்த சாங் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ ரீசெண்டாக நெட்டில் வந்து அந்த சாங்கோட இதுதான் வைரல் ஆகிட்டு இருக்கு, பார்த்துருப்பீங்க. ஸோ எங்கள் படத்தில் எல்லாம் சொன்னாங்க, இப்போ தமிழ் சினிமா வந்து மறுபடியும் பழைய ரூட்டுக்கு திரும்பி இருக்கு. நல்ல கதைகள் எப்படி இருந்தாலும் ஜெயிக்கும் அப்படின்ற ஒரு காலம் உருவாகி இருக்கு. அதுக்கு எடுத்துக்காட்டா இப்போ ஒரு 4-5 படங்கள் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. எல்லாமே சூப்பரா போயிட்டு இருக்கு. கதைகளுக்கு முக்கியத்துவம் உள்ள படங்கள். அந்த வரிசையில இந்த டைம்ல எங்க படத்தோட அறிவிப்பு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதையும் நீங்க தூக்கி கொண்டாடுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு ரொம்ப ரொம்ப இருக்கு. இந்த நேரத்துல எங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக வந்திருக்கிற நம்மளுடைய உயர் திரு அமீர் சார் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. நம்ம கணேஷ் சார் அவர்களுக்கும் நன்றி. இங்க வந்திருக்க பண்பலை நேயர்கள் அண்ட் யூடியூப் சோசியல் மீடியா இருக்கிற அத்தனை நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எங்க படத்துல ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். வைரமுத்து அவர்கள் இந்த படத்துல ஒரு பாடல் எழுதியிருக்காங்க. தேனிசை தென்றல் தேவா அவர்கள் அந்த படத்துல அந்த பாடலை பாடி இருக்காங்க. ஸோ நம்ம மியூசிக் டைரக்டர் இந்த ஸ்டேஜ்ல அந்த பாடல்ல இருந்து ஒரு 4 வரிகள் எங்களுக்காக பாடணும் அப்படின்னு நாங்கள் எல்லாரும் ஆசைப்படுறோம். ஸோ ப்ளீஸ் கம் சார்.
இது வந்து ஒரு மலையும் மலை சார்ந்த இடமுங்கிற மாதிரி ஒரு பாடல் தான் சரிண்ணா. ஸோ அதுக்கு வந்து எங்களுக்கு வைரமுத்து சாருக்கு தான் ஃபஸ்ட்டு நாங்கள் தேங்க்ஸ் சொல்லலாம். ஏன்னா எங்களுக்கு எப்படி போய் அவரை பேசுறது ரீச் பண்ணுறதுன்னு தெரியாத போது ஜான் சார் தான் போய் பேசி அவர் அந்த கதையை கேட்டு ட்ரெய்லர் பார்த்த உடனே நாங்கள் ஒரு கட் பண்ணதை பார்த்த உடனே அவர் வந்து கண்டிப்பாக நான் பண்ணுறேன்னு சொல்லி, ஏன்னா இப்போ இவ்வளோ சப்போர்ட் பண்ணி தேவா சாராக இருக்கட்டும், வைரமுத்து சாராக இருக்கட்டும், அவங்க சின்ன சின்ன படத்துக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால மட்டும்தான் எங்களோட ஸ்டில் வந்து நாங்கள் இந்த படத்தை முன்னோக்கி கொண்டு போக முடியுது. ஸோ இதை மாதிரி இன்னும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. 2வது பாட்டு யுகபாரதி சார் எழுதியிருக்காரு, அதை இன்னும் ஸ்டில் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணணும். இது நான் பாடுற அளவுக்கு பெரிய சிங்கர்லாம் கிடையாது, அதனால ஜஸ்ட்டு ஓகே. மாமலையே எங்க மலைச்சாமியே, ஓமடியில் எங்க உசுறு கிடக்குதே, இங்க ஒரே சனோ ஒரே ஏனோ உறவாடுதே, இங்க ஒரே நதி ஒரே விதி பொதுவானதே, புழு பூச்சி போல பொழப்பு நடக்குதே, இத்து போன சாதிசனும் என்னை காச்சும் வாழுமா, மூங்கில் மரத்துல உள்ள முள்ளு பழுக்குமா, பல பல்லம் மேடு கல்லு முள்ளு பட்ட பாடு தீருமா, ஈசன் சொன்னாலும் அந்த ரேஷன் கிடைக்குமா. ஸோ அந்த ஈசன் சொன்னாலும் ரேஷன் கிடைக்குமாங்கிறது தான் வந்து உண்மை. அதுதான் தமிழ் சொன்னார். ஸோ ஈசன் யார் சொன்னாலும் என்ன 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 பண்ணாலும் அவங்க வந்து அந்த 7 கிலோமீட்டருங்கிற ஸ்லோப்பை கடந்து போய் தான் வந்து ஒரு ரேஷன் கூட வாங்க வேண்டிய நிலைமையில் இருக்குது. ஸோ இதை வந்து ஒரு வரியாக எடுத்து ப்ராப்பராக எழுதி கொடுத்த வைரமுத்து சாருக்கு இப்போது நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அண்ட் தேவா சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். கூடிய சீக்கிரம் இந்த பாடல் வந்து வெளிவரும். தேங்க்யூ ஸோ மச். நான் வந்து ஒழுங்காவே படிக்கல அப்படின்னு சொல்ற மாதிரி இவ்வளோ அழகா பாடுறீங்க, ஆனால் பாடவே வராது அப்படின்னு சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச். அடுத்தபடியாக நடிகர் உமர் ஃபருக் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். இறைவனுக்கு நன்றி, இயற்கைக்கு நன்றி, இங்கே வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. குறிப்பாக அமீர் சாருக்கு, நிக்கில் முருகன் சாருக்கு, மேடையில் வந்திருக்கும் அனைவருக்கும், மற்றும் ஊடக நண்பர்கள், யூடியூப் சேனல்ஸ் அண்ட் நியூஸ் சேனல்ஸ் எல்லாத்துக்கும் நன்றி. ஸோ ஆல்ரெடி நம்ம டீம்லேருந்து ஆல்ரெடி நிறைய சொல்லியிருக்காங்க. மற்ற விஷயங்கள் வந்துட்டு படம் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கூடிய சீக்கிரத்தில் வந்துட்டு ஃபஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸ் ஆகும் அண்ட் அதுக்கான அப்டேட்ஸ் வந்துட்டு நம்ம டீம்லேருந்து வரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஆல் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். நன்றி. வந்திருக்கிற எல்லாருக்கும் தேங்க்ஸ். அமீர் சார் ரொம்ப தேங்க்ஸ் வந்ததுக்கு. அண்ட் முக்கியமாக சொல்லணும்னா டைரக்டருக்கு நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஸ்பேஸ் கொடுத்தாரு படத்தில். அண்ட் கேரக்டராகவும் எனக்கு ஒரு ரொம்ப ஹெல்ப் பண்ண, ரொம்ப சப்போர்ட் பண்ணார். ஒரு சின்ன சின்ன விஷயங்களும் எனக்கு சொல்லி கொடுத்து இப்படி பண்ணுவோம், ஒரு இமோஷனோட ஒரு சின்ன சின்ன ஒரு மைன்யூட்டான விஷயங்கள் முதற்கொண்டு எனக்கு பொறுமையாக சொல்லி கொடுத்து என்னை ஒரு நல்ல ஒரு ஆக்டராக மாற்றிருக்காரு அப்படின்னு நான் நம்புகிறேன். ஜெகன் டிஓபி அண்ட் முக்கியமாக சொல்லணுன்னா ஒரு தூண் மாதிரி அண்ட் ஒரு நல்ல ஃப்ரெண்ட். அது ஜெகனுக்கு நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் பிஆர்ஓ சார், ஜான் சார் இது ஆர்கனைஸ் பண்ணதுக்கு. அண்ட் ஆதவன் ப்ரோ, அவர் படத்தோட ஹீரோ. அண்ட் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார். இந்த படத்தோட ஷூட் பார்த்தீங்கன்னா ஒரு -4 டிகிரி 2 டிகிரி செல்சியஸ்லாம் அந்த பச்சை தண்ணியில் விழுந்து எழுந்திரிச்சு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பார். நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். அண்ட்
co-artist ஜீவாக்கா, சார்லஸ்னா அண்ட் ஷீலா அவங்களும் ஜாக்லின் அவங்க வரல. ஸோ அவங்களுக்கும் இந்த டைம் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. வேறு அண்ட் க்ரூ டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே, ஆர்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து வேலை செஞ்ச எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க எல்லாருமே இந்த படத்தில். ஸோ தேங்க்யூ. அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச். அடுத்தபடியாக கதையின் நாயகன் ஆதவன் அவர்களை பேச அழைக்கிறேன். இங்கே வந்துட்டு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அமீர் சார் ரொம்ப தேங்க்ஸ். எங்கள் ஒரு சின்ன குரூ நாங்கள் ஏதோ இருக்கோம், ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் எங்களை நம்பி வந்ததுக்கு. அண்ட் கணேஷ் சார், சார்லஸ்னா, சிவாக்கா எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த படம் பேச கொஞ்சம் தயக்கமாக இருக்குது. ஃபஸ்ட்டு என்னோடது முதல் மேடை. என்னோடய வேலையை சரியாக செஞ்சுருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த இயக்குனருக்கு நன்றி. என் ஃப்ரெண்டு ஜெகன் அவருக்கு நன்றி. எங்களுக்கு ப்ரொடக்ஷனில் சப்போர்ட் பண்ண வரணும்னா சிப்பி அண்ணா, ஸோ கண்ணன் சார் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஜான் அண்ணா ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அடுத்தபடியாக தன்னோட ரியாலிஸ்டிக்கான ஆக்டிங் மூலமா தமிழ் சினிமா ரசிகர்களை திரும்பி பார்க்க வச்ச யதார்த்தமான நடிகர் சார்லஸ் வினோத் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். சிறப்பு விருந்தினர் அமீர் ஐயா அவர்கள், படத்தில் நடித்த நடிகர்கள், படத்தின் தயாரிப்பாளர்கள் மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கெவினோட எனக்கு ஞாபகம் வருது பிரமிப்பு மட்டும்தான். பிரமிப்புனா இவர்களுடைய உழைப்பு, அதாவது இந்த டீம்னுடைய உழைப்பு தான் எனக்கு வந்து மிகப்பெரிய பிரமிப்பை உண்டாக்குச்சு. ஏன்னா அவங்க அதன் மேலே கொண்ட நம்பிக்கை தான் எனக்கு வந்து இப்போ வரைக்கும் எனக்கு பெரிய ஆச்சரியத்தை கொடுத்துட்டே இருக்கு. அந்த நம்பிக்கையில் தான் இந்த மொத்த படமும் ட்ராவல் ஆகிருக்கு. ஏன்னா அதனுடைய டெரெயின் வந்து எப்படின்னா, நான் முறை போனப்போ நான் தான் சொன்னேன், அந்த 8 கிலோமீட்டர் அந்த வட்டக்கனாலேருந்து கீழே இறங்கி போனப்போ நான் சொன்னது, எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல இவங்களுக்கு, இந்த ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் இப்போ இந்த ஹெல்த் செக்அப் பண்ணுறாங்கல்ல, பாடி ஃபுல் செக்அப், எம்ஆர்ஐ, சிடி ஸ்கேன், அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. நீங்கள் அந்த 8 கிலோமீட்டர் நடந்து போனீங்கன்னா உங்கள் பாடி என்ன கண்டிஷனில் இருக்குன்றது நீங்கள் உணரலாம். ஏன்னா அவ்வளோ கஷ்டமான டெரெயின். ஏன்னா இவங்கெல்லாம் சாதாரணமாக ஒரு வாட்டியும், ஏன்னா அந்த ஊருக்கு ஒன்றே தான், இவங்க ஒன்றே தான் பண்ணல இந்த டீமு. அந்த ஊரில் ரேஷன் கார்டும் ஆதார் கார்டு மட்டும்தான் எடுக்கலன்னு நினைக்கிறேன். மற்றபடி அங்கேயே தான் மொத்தமாக செட்டில்டு இவனுங்க எல்லாருமே. அதுதான் எனக்கு மிகப்பெரிய ஒரு, ஏன்னா நான் முதல் டைம் போனப்போ நான் டென்ட்டில் தான் தங்கணும் வெளியில். அதான் டென்ட்னா கேம்பிங் டென்ட். அது வந்து எனக்கு எத்தனை சினிமா குரூ அப்படி நடக்குதுன்னு தெரியல. ஏன்னா எப்படினாலும் அதில் நடித்த கதாநாயகனாக இருக்கட்டும் இல்லை கதாநாயகி எல்லாருமே வந்து அந்த கேம்பிங் டென்ட்டில் தான் தங்கினாங்க. அதாவது கெவி அந்த ஊர் கேம்பிங் டென்ட்டில். ஸோ இதன் உழைப்பு, இந்த உழைப்புக்கு கண்டிப்பாக ஒரு அங்கீகாரம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதற்கு இங்கு வந்த அனைவருக்கும், அதாவது நம்ம அமீர் இதை நம்பி வந்திருக்காரு. இந்த மாதிரி ஒரு இதில் சின்ன டீம் பெரிய டீம் எல்லாம் எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. எனக்கு இது ஒரு டீமு. இந்த டீம் வந்து ஒன்று பண்ணியிருக்கு, ஒரு பெரும் உழைப்பை நம்பி மட்டும்தான் இது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த உழைப்புக்கு எல்லாருடைய ஆதரவும் தேவை. இதுதான் துவக்கப்புள்ளி. இன்னும் நிறைய மேடைகள் இருக்கு. ஸோ படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் ஸோ அதற்கு எல்லாருக்கும் உங்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுடைய அன்பும் தேவைப்படுது. நன்றிங்க. தேங்க்யூ சார். அடுத்தபடியாக தயாரிப்பாளரும் நடிகருமான கணேஷ் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். பயோனியர் PRO எங்கள் எல்லோருக்கும் ஒரு பிரபலத்தை எப்படி கையாள வேண்டும், ஒரு படத்தை எப்படி மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும், தன்னை எப்படி முன்னிலைப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை முதலில் தெள்ளத் தெளிவாக எங்களுக்கு கற்றுத்தந்தவர். இன்றும் அவர் காட்டிய வரையறைகளுக்குள் தான் நாங்கள் பத்திரிகை தொடர்பாளராக பணியாற்றி கொண்டிருக்கிறோம். என்றும் எங்கள் முன்னவன், சாதனைகள் பலவற்றிற்கு சொந்தக்காரன் திரு நிகில் முருகன் அவர்களை கெவி டீமை வாழ்த்தி பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். அமீர் மாலி பெரிய ஜாம்பான்களுக்கும் இடையில் என்னையும் பேச வைத்த என் அம்மா, அப்பா, மனைவி மற்றும் கடவுளுக்கு நன்றி. புது டீம்,
புது விஷயங்கள் அப்படின்னு சொல்லி ஜான் வந்து சப்போர்ட் பண்ணினாரு. எங்கள் யூனியனோட செயலாளர், பல மாநாடு உள்ளிட்ட பல வெற்றி படங்களுக்கு பணியாற்றி கொண்டிருப்பவர். அவர் சொல்லும்போது அமீர் சார் வந்தால் நல்லா இருக்கும் போது, ஆமாம் நிச்சயமாக புது டீமுக்கு புது விஷயங்களுக்கு குரல் கொடுப்பவர் அமீர், அதனால அமீரை கூப்பிடுவோம் அப்படின்னாங்க. அது மாதிரி இந்த படக்குழுவினர் ஜான், நான் உள்ளிட்ட யாரும் அவரை ஃபோனிலோ நேரிலோ அழைக்கவில்லை. வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் நோட் போட்டோ வரேன்னு உடனே மெசேஜில் அனுப்பிச்சார். ஸோ வாட்ஸ்அப்பில் குரல் கொடுத்தாரு. நல்ல படங்களுக்கு குரல் கொடுப்பவர் அமீர் என்பது இங்கே ஊர்ஜிதமாக இருக்கிறது. டிஓபி ஒரு விஷயம் சொன்னார், இங்கே யாருக்குமே எக்ஸ்போஷர் இல்லை, அதனால வந்து நாங்கள் கஷ்டப்பட்டு தான் வந்தோம் அப்படின்னாங்க. உங்களுக்கு எக்ஸ்போஷர் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் படத்தை விஷுவல் பார்க்கும்போது உங்களோட வச்ச ஷார்ட்டோட ஃப்ரேம் நல்ல எக்ஸ்போஷர் நல்லா இருந்ததுனால தான் அது ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. அப்புறம் இசையமைப்பாளர் சொன்னாரு, ஈசன் சொன்னாலும் ரேஷன் கிடைக்கல அப்படின்னாரு. நீங்க சொன்ன நேரம் இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி, ஒருவேளை கிருஷ்ணர் ரேஷன் கிடைக்க வைப்பாருன்றது நம்ம பார்ப்போம் இன்னைக்கு. அப்புறம் கணேஷ் சார் சொன்னாரு, இங்க நான் ஃபர்ஸ்ட் கதை கேட்டேன், இங்க யாருக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, எப்படி எடுக்கிறதுன்னு சொன்னாரு. இதுல ஒரு விஷயம் வந்து எனக்கும் அது நடந்தது. நான் வந்து சீரியல்ஸ் மட்டும் பிஆர்ஓ பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு பட வாய்ப்புக்காக போயிட்ட போது ஒரு பெரிய ப்ரொடியூசரை சந்திச்சு வாய்ப்பு கேட்ட போது ஒரு 20 நிமிஷம் பேசினாரு. பேசும்போது ஃபர்ஸ்ட் 1 மினிட்லயே அவர் எனக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாருன்னு தெரிஞ்சிருச்சு. அவர் திரும்ப உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்களால பெரிய ப்ராஜெக்ட் ஹேண்டில் பண்ண முடியாது, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு சொன்னாரு. நான் சொன்ன ஒரே விஷயம் சார், எனக்கு திறமை இருக்கா இல்லையான்றது நீங்க வேலை கொடுக்காமலே பார்க்க முடியாது. எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்ன்றீங்களே, நம்ம வீட்டில் பையனுக்கோ பொண்ணுக்கோ கல்யாணம் பண்ணும்போது மாப்பிள்ளைக்கோ பொண்ணுக்கோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு யாரும் பார்க்கறது இல்லை. நல்ல திறமை இருக்கா, நல்ல குடும்பம் இருக்கான்னு தான் பார்க்குறோம். அது மாதிரி இந்த திறமை இருக்கு, நீங்க வாய்ப்பு கொடுங்கன்னு சொன்ன எனக்கு கொடுத்தாங்க. அதனால கணேஷ் சார், இவர்கள் திறமையானவர்கள், திறமையை நம்பி நீங்கள் வந்து படம் ஆரம்பிச்சிருக்கீங்க, வாழ்த்துக்கள். இயக்குனர் பேசும்போது சொன்னாரு 4-5 வருஷத்தோட ஹார்ட் ஒர்க் அப்படின்னு சொன்னார். உங்களோட வெற்றி தள்ளிதான் போயிருக்குதே தவிர தவறி போகவில்லை. சமீபத்தில் ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னாரு, இந்த மண்ணின் மகிமை என்னன்னா, நாம என்ன புதைச்சாலுமே அது மக்கி போயிடும், ஆனா விதை மட்டும் புதைச்சாதான் விதை முளைக்கும்னாரு. அது மாதிரி இந்த கெவி மண்ணின் மக்களின் வலியை நீங்கள் விதைத்தீர்கள், நிச்சயமாக அது மலரும் என்பதை நான் சொல்கிறேன். இந்த வலி நிச்சயமாக முளைக்கும். படம் வெளியீட்டிற்கு பிறகு பேசாத வாய்கள் பேசும், எழுதாத பேனாக்கள் எழுத வைக்கும். வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இன்னைக்கு வந்து இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் கெவி அப்படின்றதுதான் நம்ம நிகழ்ச்சி. அடுத்தடுத்து டீசர், ட்ரெய்லர், ஆடியோ லான்ச்சுக்கெல்லாம் என்னதான் ஹோஸ்ட் பண்ண கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நிக்கில் சார் பேசின ஃப்ளோவை பார்க்கும்போது, படத்தை டீம் எல்லாம் சந்தோஷப்படுறது பார்க்கும்போது அடுத்து அவங்க தான் ஹோஸ்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார், ரொம்ப அழகா பேசுனீங்க. அடுத்தபடியாக அழுத்தமான கதைக்களத்தில் கால் பதித்து மக்கள் மனதில் காலத்தால் பதிந்து நிற்பவர், தன் உழைப்பால் நிறைய உழைப்பாளிகளுக்கு தோள் கொடுத்து நின்றவர் நிற்பவர், புதியவர்களை வாரி அணைக்கும் உயர்த்திவிடும் முன்னோடி, சிறப்பு விருந்தினர் திரு அமீர் அவர்களை அன்போடு பேச வைக்கிறேன். அரங்கத்தில் இருக்கும் அனைவருக்கும் இறைவன் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். இந்த கெவி திரைப்படத்தின் அறிமுக விழா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக நடந்துகிட்ருக்கு. மேடையில் கிட்டத்தட்ட இசை வெளியீட்டு விழாவில் என்னெல்லாம் பேசணுமோ அதையெல்லாம் இப்பொழுதே இந்த புதியவர்கள் பேசிட்டாங்க. அவங்க தங்களுடைய வழியை சொல்லுவதாக இயக்குனர் இங்கே கண்கலங்கி பேச முடியாமல் திக்கித்து நின்றார். அவங்களுக்கு தெரியாது உங்கள் எல்லாருக்குமே கண்டென்ட் தான் வேணும்னு. மேடையில் இருக்க எல்லாரும் எனக்கு நன்றி சொன்னாங்க, இயக்குனர் சொல்லவே இல்லை. அது ஏன் சொல்லலைன்னா, நான் அவரை சுட்டி காட்டுறதுக்காக சொல்லலை, அவர் வந்து நின்று என்ன பேசுறதுன்னு தெரியாமல் இருந்தார். ஸோ அதனால் அவர் தன்னுடைய கடந்த காலத்துக்கு, அந்த திரைப்படம் எடுக்கப்பட்ட காலத்துக்கும் அந்த நிகழ்வுகள் நடைபெற்ற இடத்துக்கும் போயிட்டார். அப்புறம் முன்னாடி பேசின நிக்கில் முருகன் வந்து பேசியதை பார்க்கும் பொழுது, அவர் குறிப்புகளை எல்லாம் எடுத்து பேசுகிறத பார்த்தா எனக்கு மறைந்த கலைஞர் அவர்கள் தான் ஞாபகத்துக்கு வர்றாங்க. அவர் ஒருத்தர் மட்டும்தான் எந்த விழாவாக இருந்தாலும், எந்த பேச்சாளர்கள் பேசிக்கிட்டு இருந்தாலும் பேசும்பொழுது ஒவ்வொரு பேச்சாளர்கள்கிட்ட வந்து ஒரு குறிப்பு எடுத்துக்கிட்டு எல்லாருக்கும் பதில் சொல்லுவார்.
கலைஞருக்கு பிறகு இப்பொழுது நிக்கில் தான் நினைக்கிறேன். அவ்வளோ தெளிவாக எப்படி இந்த வேலையை செஞ்சாப்புலன்னு தெரில. நோட்ஸ் எடுத்துக்கிட்டே இருந்திருக்காப்புல போல இருக்கு. ஓகே, ரொம்ப சந்தோஷம். கேவி இது ஒரு நாயகனுடைய பெயர் கிடையாது, ஒரு ஊருடைய பெயர். அந்த ஊர் வந்து பெரியகுளத்துக்கும் தேனிக்கும் நடுவில் இருக்கிற ஒரு ஊர். அவங்க சொன்னது மாதிரி மேலே இந்த பக்கம் போனால் 10 கிலோமீட்டர் போனால் கொடைக்கானலுக்கு போயிடலாம், கீழே வந்தால் பெரியகுளத்துக்கு வந்துடலாம், தேனிக்கு வந்துடலாம். இந்த மாதிரி ஒரு மலை கிராமம் அது. இந்த மலை கிராமத்தை பற்றின அனுபவம் எனக்கு இருக்குது. பெரியகுளத்துக்கு இன்னொரு புறம் அகமலைன்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் குண்டஞ்சை எஸ்டேட்னு ஒரு எஸ்டேட், அதுக்கு நான் போயிருக்கேன் என்னுடைய பள்ளிக்கூட காலகட்டத்தில். கிட்டத்தட்ட அது இப்படி போகும், மேலே குதிரையில் தான் போகணும். அதில் ஒரு கிட்டத்தட்ட 2 மணி நேரம். பயமாக இருக்கும், குதிரை எப்போ வேணாலும் விழுந்துருமோன்ற அச்சம் இருக்கும். குதிரையில் தான் அந்த மூடைகளை கட்டிட்டு போவாங்க. கேவியில் கூட இப்படி இருந்தது பாதை, அது ஃபுல்லாக இப்படி இருக்கும், பாறை பாறையாக இருக்கும், நடப்பாதை கூட இருக்காது. அந்த அனுபவம் எனக்கு இருக்குது. அதோட புகைப்படங்கள்லாம் நான் வச்சுருக்கேன். நான் இப்போ எப்படி இருக்குன்னு தெரில. அது மாதிரியான ஒரு மலை கிராமத்தை பற்றி தான் இவங்க அந்த மலை கிராமத்தில் மருத்துவமனைக்கு வருவதாக இருக்கட்டும் அல்லது பள்ளிக்கூடங்களுக்கு வருவதாக இருக்கட்டும், இந்த மாதிரி சாலை வசதி இல்லை. அப்போது ஒரு பெண் கர்ப்பம் அடைஞ்சிட்டா, கர்ப்பிணியாக இருக்காங்க, அவங்க வந்து மருத்துவமனைக்கு போகணும். அந்த பிரசவ நேரத்துக்கு மருத்துவமனைக்கு போகணும்னா அந்த வழி சொல்லுவாங்க. வீட்டில் அனுபவஸ்தர்களுக்கு தெரியும். அந்த தண்ணீர் குடம் உடைஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தண்ணீர் குடம் உடைஞ்சு அங்கேருந்து ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளே மருத்துவமனைக்கு போயிடணும். அதுதான் அந்த தாயையும் சேயையும் குழந்தையை காப்பாற்ற முடியும். ஆனால் இந்த கேவி கிராமத்திலிருந்து, வெள்ளக்கேவி கிராமத்திலிருந்து மருத்துவமனைக்கு, அரசு மருத்துவமனைக்கு வருவதாக இருந்தால் 7 மணி நேரம் ஆகும். இது பகல்லையே இந்த கஷ்டம். இரவு நேரத்தில் அப்படி ஒரு வழி வந்துருச்சுன்னா என்ன செய்கிறது அப்படின்னா, அது உயிரை பணைய வைக்கிற வேலை தான். அப்படி ஒரு இரவு நேரத்தில் நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை தான் அவங்க படமாக்கியிருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போது அந்த ஊரில், இப்போ இவங்க எந்த ஊர் படமாக்குனாங்களோ அந்த ஊரில் கடந்த வாரம் ஒரு பெண் உடல்நிலை பாதிக்கப்பட்டு டோலியில் கொண்டு போகும்போது தாமதமாகி இறந்துட்டாங்க. இதுதான் இன்றைய நிலைமை. இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த மாதிரியான சாலை வசதிகள் இல்லாமல் நிறைய கிராமங்கள் இருக்குது, மலை கிராமங்கள் இருக்குது. இன்னும் ஆற்றை கடந்து கயிற்று பாலத்தை தொங்கிக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய மாணவ மாணவிகள் இருக்காங்க. ஆற்றை கடந்து போகக்கூடிய ஒற்றை பள்ளிக்கூடம் இருக்குது. இதெல்லாம் இருந்துகிட்டே தான் இருக்குது. அப்போ சுதந்திரம் பெற்று இவ்வளவு காலம் ஆகியும் நாம் இன்னும் இது போன்ற விஷயங்களில் வந்து நம்ம மேன்மை அடையலை அப்படின்றது ஒரு வருத்தத்துக்குரிய செய்தி தான். அதை யாரும் மறுக்க முடியாது. அப்போ இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது என்னவாக இருக்குன்னா, ஃபார்முலா ரேஸ் காற்பந்தயம் நடத்துகிற அளவுக்கு நம்ம நாடு முன்னேறி இருக்கு. அப்போது அந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிற நாம் இந்த மாதிரியான மருத்துவமனைகளுக்கு கொண்டு போவதற்கான சாலை வசதிகளை முன்னேற்ற வேண்டியது அவசியமானது. வெறுமனே நம்ம வந்து அதுவும் தேவைதான், ஆனால் இந்த அடிப்படை தேவையும் ரொம்ப முக்கியன்றது தான் நம்ம பார்க்கணும். அப்போ அப்படி ஒரு சூழலில் தான் அவங்க ஏன் உங்ககிட்ட இந்த வழியை சொல்கிறேன்னு எல்லாரும் சொன்னாங்க, ஊடக நண்பர்களை பார்த்து சொல்கிறாங்கன்னா, இந்த செய்தியை நீங்கள் கடத்தணும், அரசுக்கு கொண்டு போய் கடத்தணும் அப்படின்றது தான் அவங்களுடைய நோக்கம். அதுக்கு தான் நான் ஒரு ஸ்பீக்கர் ஆகி வந்து நிற்கிறேன். நான் அவர்கள் சொல்ல நினைப்பதை என்னுடைய வாயிலாக நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நிச்சயமாக இப்போது ஜெய் பீம்ன்ற ஒரு திரைப்படம் வந்தது. அந்த திரைப்படத்தை பார்த்ததற்கு பின்னால் தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு இருளர்களுக்கான அவர்களுடைய வாழ்க்கையை மேம்பட செய்வதற்கான பட்டா வழங்குவது இதெல்லாம் நடந்தது. அது மாதிரியாக கேவி திரைப்படமும் ஒரு சூழலை ஏற்படுத்தும், அவர்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும்னா அப்படி ஒரு சூழல் நடக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன். உங்களுக்கு அந்த நன்றியை செலுத்துகிறேன். அப்போ தமிழக அரசின் கவனத்துக்கு இந்த கேவி திரைப்படத்தையும் கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்கின்றதான் மறக்க முடியாத உண்மை. இதில் இன்னொரு சிக்கல் இருக்குது. அதை வந்து படக்குழுவினர் யாரும் தப்பாக நினச்சிக்கக்கூடாது. அதாவது ஒரு திரைப்படம் என்பது அது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா. திரையரங்குக்கு வந்து
லைட் அமர்த்திட்டு எதுக்கு இவ்வளோ ஸ்பீக்கர்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ஒன்றை உணர்வதற்காகத்தான். முன்ன மாதிரி இல்லை. இப்போல்லாம் 5.1 7.1 டால்பி ஸ்டீரியோ எல்லாம் வந்ததுக்கு பின்னாடியே அந்த திரைப்படம் இந்த தாக்கத்தை தனக்கு ஏற்படுத்தணும் அப்படின்றது. இப்போ நீங்கள் படப்பிடிப்பு தளத்தில் நான் கஷ்டப்பட்டேன், அங்கே ரொம்ப சிரமம் இருந்தது, நாங்கள் வேதனைகளை அனுபவித்தோம், கண்ணீரை அனுபவித்தோம் அப்படின்னு சொல்லுவதால் மட்டும் அது கடந்துராது ஆடியன்ஸுக்கு. அந்த திரைப்படம் அதை கடத்துதா, அது அந்த வேலையை செய்தால்ன்றது தான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கர்ன்றீங்க, அப்புறம் எல்லாருமே வந்து நாங்கள் எல்லாமே புதியவர்களாக இருந்தோம்னு சொல்கிறீங்க. கேட்குறதுக்கு நல்லா இருக்குது, படம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த நாட்டில் வாச்சாத்தின்னு ஒரு நிகழ்வு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். 18 பெண்கள் பாலியல் வன்முறை செய்யப்பட்ட ஒரு கொடுமை. அதுக்கு 30 ஆண்டு கால போராட்டத்துக்கு பின்னாடி இப்போ தான் தீர்ப்பு வந்தது, உங்கள் எல்லாருக்கும் தெரியும்.